இந்த ரீல்ஸ் சேட்டைகள் பிளேலிஸ்டில் ரீல்ஸில் பின்வரும் திரைப்பட பாடல்கள் மற்றும் இசைகள் காப்பிரைட் கிளைம் வருவதால் மியூட் செய்யப்படுகிறது. திரும்ப உங்க எல்லாரையும் ரீல் சேட்டைகள் வீடியோ அந்த பிளேலிஸ்ட்ல பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லாஸ்டா நான் போடக்கூடிய வீடியோ, அதாவது இந்த ரீல் சேட்டைகள் அந்த பிளேலிஸ்ட் 7th வீடியோ வந்து நான் போட்டேன். அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ள போங்க, அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து இருக்கு. ரீல் சேட்டைகள்னு அந்த லாஸ்ட் போட்ட வீடியோவும் அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்களும் பார்க்கலாம். நான் என்ன பண்றேன்னா அந்த லாஸ்டா போட்ட வீடியோ, அந்த வீடியோக்கான லிங்க் என்ன பண்றேன் நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நான் கொடுக்குறேன். ஸோ தாராளமா லாஸ்டா போட்ட வீடியோ வந்து நீங்க பாருங்க. இது அதனுடைய கண்டினியூஷன் தான் 8வது வீடியோ. இந்த ரீல் சேட்டைகளில் ஒரு சில சுவாரஸ்யமான கலெக்ஷனான வீடியோ எல்லாமே வந்து தேடி கண்டுபிடிச்சி உங்கள் எல்லாருக்காகவும் சுவாரஸ்யமாக வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் கலெக்ஷன் பண்ணி கொண்டு வந்த இந்த வீடியோக்கள் எல்லாமே உங்ககிட்ட நான் காட்ட போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் சரி நான் வந்து ஏற்றுக்கிறேன். அண்ட் தென் மோர் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் பீக்கர்ஸ், ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஆகாஷ். வெல்கம் டு காட்டில் ஒரு சிங்கம். அந்த சிங்கம் வந்து என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய வேட்டைக்காக ஒரு கூட்டத்தில் போய் மாட்டிக்குது. அதுவும் எந்த கூட்டத்தில்னா எரும மாடு கூட்டத்தில் போய் அந்த சிங்கம் வந்து மாட்டிக்குது. காட்டு எரும மாடு. அந்த கூட்டத்தில் போய்ட்டு ஒரு சிங்கம் வந்து மாட்டிக்கிட்டோன்னே அந்த காட்டு எருமைகள் எல்லாமே வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த சிங்கத்தை வந்து தூக்கி பந்தாடுது. பந்தாடி முடிச்சதுக்கப்புறம் இறுதியாக அந்த சிங்கத்துக்கு வந்து என்ன நிலைமை வந்தது, என்ன கதியாச்சுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. லெப்ட் கால் சைடு வாங்குதே. வண்டு முருகனா இருந்த என்னைய மகத்திலேயே மேய்ச்சி மிச்சு நண்டு முருகனாக்கிட்டாங்கடா. நம்ம வீட்டில் சின்ன குழந்தை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த குழந்தை நம்மளை பார்த்து அதே வந்து திருப்பி பண்ணோம். ஸோ வீட்டில் சின்ன குழந்தை இருந்துச்சுன்னா அது வந்து சாதாரணமாக பண்ணுறது வந்து எல்லாமே வந்து சகஜம் தான். நம்ம என்ன பண்ணுறோமோ திருப்பி அதே வந்து பண்ணோம். அது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் வந்து கிடையாது. குட்டி குட்டி மிருகங்கள் நம்ம என்ன வந்து பண்ணுறோமோ அதை பார்த்து கூட அந்த மிருகங்களும் பண்ணோம். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா நாய், பூனை, இந்த ரெண்டுத்தில் வந்து எது கொஞ்சம் உஷாராக இருக்கும்னா அந்த பூனை வந்து சொல்லலாம். ஏன்னா பூனை வந்து திருட்டு புத்தின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த புத்தி பூனைக்கு வந்து பக்காவாக வந்து பிறந்தோம். ஏன் சொல்கிறேன்னா இங்கே ஒரு பூனை என்ன பண்ணுது, டிவியில் வந்துட்டு ஒரு பாக்ஸிங் வந்து பார்க்குது. அந்த பாக்ஸிங் போடக்கூடிய ஒரு நபர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பாடி லாங்குவேஜ் பர்ஃபார்மன்ஸை வச்சு எதிரில் இருக்கக்கூடிய எதிரி வந்து அடிக்கிறாரு. அவர் எப்படி அடிக்கிறாருன்னா அவருடைய பாடி லாங்குவேஜ் வச்சு அடிக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பூனை வந்து பார்க்குது. அதுக்கப்புறம் அந்த பூனை என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் பாருங்கள். ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் ஒன்று இருக்குது, ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது. போகிற இடத்துலலாம் ஃபோன் யூஸ் பண்ணால் என்ன ஆகும், போகிற இடங்கள்லாம் பிரச்சனை வந்து கூட வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நான் காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வீடியோ, அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக அமைய போகுது. ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க. போகும்போது அவங்களுக்கு என்னென்ன அடிகள் வந்து படுது, என்னென்ன தடங்கள் வந்து ஏற்படுதுன்ட்டுன்னு இந்த ஃபன்னியான வீடியோ உங்கள் எல்லாருக்காகவும். ஒரு நாய் அமைதியாக உட்காந்துட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கிட்ட போய் சும்மா வந்து சீண்டக்கூடாது. ஏன்னா ஒரு சில நாய் என்ன பண்ணுன்னா நம்ம சீண்டணும்னா அது குலைச்சிட்டு போயிடும். இன்னும் ஒரு சில நாய் என்ன பண்ணுன்னா பயந்து ஓடியே போயிடும். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் மாறாக ஒரு நாய், ஒரு சில நாய்கள் வந்து இருக்கும். நம்ம சீண்டணும்னா பதிலுக்கு அது 10 மடங்கு நம்மளை சீண்டும். இங்கே ஒருத்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு நாய் ஒன்று அமைதியாக இருக்குது, அந்த நாயை சீண்டுறான். பதிலுக்கு அந்த நாய் அவனை என்ன பண்ணுதுன்னு பாருங்கள், கட்டம் கட்டி அவனை வந்து கடிக்க வருது. நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாருமே வந்து ஸ்கூல் படிக்கும் போது நம்ம எல்லாருமே வந்து ஏபிசிடி வந்து படிச்சிருப்போம். ஏபிசிடி படிக்கும்போது என்ன படிச்சிருப்போம், ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட்டுன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு ஏ ஃபார் என்ன, பி ஃபார் என்ன, சி ஃபார் என்னன்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்குறாங்க ஒரு ஸ்கூலில். இது வந்து ஒரு கார்ட்டூன் வீடியோ தான். ஒருவேளை அந்த கார்ட்டூன் இருக்கக்கூடிய வீடியோ கூட பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு சமீப காலகட்டத்தில் வந்து பக்காவாக வந்து ஒத்து போகுது. இந்த வீடியோ உங்களுக்காக. D for download, E for email, F for Facebook, G for Google.
நம்ம எல்லாருமே வந்து சின்ன வயசில் வந்து சர்க்கஸுக்கு வந்து போயிருப்போம். அப்போ சர்க்கஸுக்கு போகும்போது என்ன பண்ணோம்னா அங்கே ஒரு சில வித்தைகள் எல்லாமே வந்து காட்டுவாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கிளிங்க புறாங்க அதெல்லாம் வச்சு வித்தை காட்டுவாங்க. அந்த கிளி வந்து என்ன பண்ணுன்னா சைக்கிள் ஓட்டுற மாதிரிலாம் வந்து காட்டுவாங்க. இங்கே நான் ஒரு வீடியோ வந்து காட்டுறேன். அந்த சைக்கிள் ஓட்டுற வீடியோ வந்து அந்த சர்க்கஸில் வந்து பார்த்துருப்போம் பார்த்தீங்களா. அதே மாதிரி இங்கே ஒரு கிளி என்ன பண்ணுதுன்னா கீழே இருக்கக்கூடிய சின்னதாக ஒரு ஃப்ளவர் ஷாப் மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சைக்கிளில் போட்டு அந்த கிளி வந்து சைக்கிள் ஓட்டுது. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது சின்ன வயசில் நான் சர்க்கஸில் பார்த்து அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்து வந்தது. அந்த வீடியோ ரொம்ப அழகாக க்யூட்டாக அந்த கிளி வந்து பண்ணியிருக்கு. அந்த வீடியோ உங்கள் எல்லாருடைய பார்வைக்காக. ஊருக்குள்ளே ஜல்லிக்கட்டு விட்டுன்னு வச்சுக்காங்களேன், அந்த ஜல்லிக்கட்டில் விளையாடுறவங்களுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது. ஒருவேளை அந்த மாடு அந்த ஜல்லிக்கட்டுக்குள்ளே இடத்துலேருந்து வெளியே வந்துருச்சுன்னு வச்சுக்காங்களேன், வெளியே எவன்லாம் சுற்றுறானோ அவன்லாம் முட்டி தூக்கி போடும். அதே மாதிரி தான் இங்கே என்ன நடக்குதுன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து ஒரு ஜல்லிக்கட்டு விழா வந்து நடத்தியிருக்காங்க. ஒரு மாடு ஜல்லிக்கட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து தப்பிச்சு வெளியே வந்துடுது. வந்ததுக்கப்புறம் ஒருத்தருடைய வீட்டுக்குள்ளே வந்து போயிடுது. அந்த வீடியோ ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. பேராபத்தெலாம் வந்து எதுவும் கிடையாது, யாருக்கும் வந்து எதுவும் ஆகலை. ஆனால் இந்த வீடியோ ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. ஒருத்தருடைய வீட்டுக்குள்ளே புகுந்தவொடனே ரொம்ப வந்து காமெடியாகவும் இந்த சீன் சொல்லப்போனால் இன்னும் பார்த்தீங்கன்னா சினிமாவில் கூட வைக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீன் வந்து ரொம்ப ஒரு ரியாலிட்டிக்காக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. அந்த வீடியோ உங்கள் எல்லாருடைய பார்வைக்காக. ஆண்டி இப்ப ஆண்டனா திருப்பி பாருங்க ஆண்டி. கொஞ்சம் லெஃப்ட் பாண்டி. இப்ப ஆண்டி கொஞ்சம் ரைட். சரி ஆண்டனா திருப்புப்பா. இப்ப முட்டாள். எது முட்டாளா? இப்ப பாரு ஆண்டி. ஆண்டி ஆண்டி புடிங்கிருச்சு ஆண்டி. ஆண்டி பாருங்க. ஐயோ ஆண்டி. ஏதோ ஒரு ஊரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு போட்டி வந்து நடத்தியிருக்காங்க. அந்த போட்டி என்னன்னா ஹஸ்பண்டுங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணணும்னா ஒய்ஃபை வந்து கையில் தூக்கிட்டு குறுக்கியும் நெருக்கியும் வந்து ஓடணும். அப்போ ஓடும் போது என்ன ஆகுதுன்னா ஒருத்தர் தடிக்கு கீழே விடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. இன்னொரு ஊரில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே மாடு விடுற போட்டி. அந்த மாடு விடுற போட்டியில் வந்து என்ன நடந்திருக்குன்னா ஒரு மாடு வந்து அதனுடைய இடத்துலேருந்து வெளியே ஓடுது. ஓடுற மாடை விட வேண்டியதானே. ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான் அந்த மாடு பின்னாடி இந்த வாழை பூச்சிட்டு வந்து ஓடி இருக்கான். ஓடும் போது இறுதியாக அவனுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ சொல்லும் போதே எனக்கு இவ்வளோ சிரிப்பாக இருக்குது. அந்த வீடியோ பார்த்தா எந்த அளவுக்கு சிரிப்பு வருன்றது ஒருவேளை ரொம்ப சிரிச்சிங்கன்னா எனக்கு இந்த பர்டிகுலராக இந்த வீடியோ நான் காட்டக்கூடிய இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக இந்த வீடியோ வந்து ரொம்ப பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் சொல்லும் போது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து ரொம்ப வந்து சிரிப்பு வந்ததுன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பர்டிகுலராக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்ட்டுன்னு. யாராவது உயிருக்கு வந்து போராடிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே போயிட்டு அவங்கள வந்து முதல் உதவி பண்ணணும். இது வந்து மனித இயல்பு மட்டும் கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளோட இயல்பும் அதுதான். மனுஷங்களாவது என்ன பண்ணுறாங்கன்னா யாராவது ஒருத்தர் அடிபட்டு கடந்தானா அப்படியே கண்டுக்காமல் வந்து போயிட்டே இருக்காங்க. அப்பேற்பட்ட மோசமான ஆளுங்களாம். ஏன்னா மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு கூட்டம், ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு உயிரினம்னா அது மனித உயிரினம் தான். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன நடக்குதுன்னா இந்த உலகம் ரொம்ப அழகானது. உதவி பண்ணுற குணம் மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு சில பூச்சிகளுக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம எல்லாருக்கும் வந்து எடுத்து காட்டாமையும். ஏன்னா ஒரு தேனி அங்கே கீழே இருக்கக்கூடிய வாட்டர் ட்ராப், அது அந்த தண்ணீர் துளிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணீர் துளியில் வந்துட்டு ஒரு தேனி வந்து துடிச்சிட்டு இருக்கு. சுற்றி எல்லா தேனிகளும் வந்து நின்று பார்த்துட்டு இருக்கு காப்பாற்ற முடியாமல். ஒரு தேனி அங்கேருந்து பறந்து வந்து அந்த தேனியை வந்து காப்பாற்றுது. இந்த ஒரு வீடியோ போதும் இந்த உலகம் எந்த அளவுக்கு அழகானது, கடவுள் எப்பேற்பட்ட இந்த மாதிரி பூச்சிகளுக்கு ஒரு இரக்கமுள்ள ஒரு மனசு வந்து கொடுத்துருக்கான்றத இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக அமையும். மனுஷங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இந்த வீடியோ அமையும். அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்காகவும். ஓகே, நான் காட்டக்கூடிய 10 வீடியோக்கள் வந்து முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி ஒரு போனஸ் வீடியோ. அந்த போனஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான ஒரு சோஷியல் மெசேஜ். அதுவும் குறிப்பாக பார்த்தோன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்ட பெண்களுக்கு, இந்த கல்யாணம் ஆகாத பசங்க, கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க, இந்த பொண்ணுங்க மிகப்பெரிய பேராசைப்படுவாங்க பார்த்தீங்களா, அப்பேற்பட்ட பெண்களுக்கு நான் காட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோஷியல் மெசேஜ். இந்த மெசேஜ் யார் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளை சொல்லலை, ஒரு லேடி தான் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத பொறுமையாக காது கொடுத்து கேளுங்க. ஒரு சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க சொசைட்டியில், கார் வேணும், பங்களா வேணும், அவன் தான் எனக்கு புருஷனாக வரணும்னு. அப்பேற்பட்ட பெண்களுக்கு இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக அமையும். அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்காகவும், பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை,
பசங்களுக்கும் சரி பொண்ணை பெற்றவங்களுக்கு இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய ஒரு சோஷியல் மெசேஜாக அமையும். பையன் அழகா இருக்கான்லாம் கல்யாணம் பண்ணாதீங்க. அவன் கார் வச்சிருக்கான், 2 lakhs 3 lakhs ஏர்ன் பண்றான்லாம் கல்யாணம் பண்ணாங்க. அவன் நல்லா ஜாலியா இருப்பானா, நம்ம லூசுத்தனத்துக்கெல்லாம் அவன் ஒத்து போவானா, நம்மளோட சைக்கோத்தனத்தெல்லாம் அவன் ரசிப்பானா, ஓகேவா, நம்ம என்ன ட்ரெஸ் போட்டாலும் உனக்கு பிடிக்குமா, ஓகே, நம்ம சமைக்கலைனாலும் அவன் சமைச்சு தருவானா, ஓகேவா, எல்லாத்தையும் அனுசரிச்சு அன்பா இருப்பானா, நம்ம என்ன பண்ணணும். ஸ்டைலா அரவிந்த் சுவாமி மாதிரி இருந்தான், நீங்க வாமிட் பண்ணா அப்படின்னு போயிடும். அவன் வேண்டாம், நீ வாமிட் பண்ண பிடிக்க சொல்லல, தலையவாது வந்து பிடிக்கணும். அவன் அதெல்லாம் பாக்குறது இல்ல, கொண்டு எவனோ ஸ்டைலா இருக்கான்னு போய் கல்யாணம் பண்ணி அவன் காரை பார்த்து போய் கல்யாணம் பண்ணிடுறது, கடைசியில கார் தான் தொடச்சிட்டு இருக்கோம். ஓகேவா, தயவுசெய்து கல்யாணம் நீங்க எதனா மாத்திக்கோங்க, பேர் மட்டும் பெஸ்டா இருந்தா லைஃப்ல சூப்பரா இருக்கும். ஓகே பீக்கர்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். நான் காட்டக்கூடிய இந்த 11 வீடியோ போனஸ் வீடியோட சேர்த்து எந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப மனசை தொட்ட வீடியோ எந்த வீடியோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட ரீல்ஸ் ஆர்டிகல் வீடியோ, அதாவது வந்து 7வது வீடியோ, அது யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வந்து கொடுத்துறேன், தாராளமாக நீங்கள் போய் பார்க்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆளுன்னு ஒன்று இருக்கும், அந்த ஆப்ஷன் அந்த ஆளை வந்து எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோலாம் மறக்காமல் நான் வந்து உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் அண்ட் டேக் கேர்.